السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காமிலான ஷேகுமார்களுடைய குலாம்களாக நம்மை ஆக்கி அருள்புரிந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிகு பெரியவர்களே, ஒரு ஹதீஸ் ஷரீஃபை சொல்லிட்டு அதற்குரிய விளக்கங்களையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதை நமக்கு அல்லாஹ் பலன் தரக்கூடியதாக ஆக்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல வருது. மாமின் ஐயாமின் அஅஸமு இன்தல்லாஹி வலா அஹப்பு இலைஹில் அமலு ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர். துல்ஹஜ் மாசத்துடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறது அல்லவா, இதிலே அமல் செய்வது மற்ற வருடமெல்லாம் அமல் செய்வதை விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஒப்பான நாட்கள், ரொம்ப பிரியமானது. அப்படின்னா என்ன, ஒரு அமலை இந்த 10 நாளில் நீ செய்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம். மற்ற நாளில் செய்கிறதை விட, மற்ற நாளில் செஞ்சால் என்ன உனக்கு நன்மையும் கூலியும் கிடைக்கிறது, அதை விட பல 100 மடங்கு இந்த நாட்களில் அதிகமாக கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் அதிகமாக கிடைக்கிறது என்று சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு, ஆகவே நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், ஃபீஹின்ன, இந்த நாட்களிலே, மினத் தஹ்லீலி வத் தக்பீரி வத் தஹ்மீத். தஹ்லீல்னா லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகமாக சொல்லுங்கள். வத் தஹ்மீத், அல்லாஹ் தஆலாவை புகழ்வது அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர் அதிகமாக சொல்லுங்கள் இந்த 10 நாட்களிலும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹதீஸை கேட்டால் அதோடு மறந்துடுவோம், அமல் செய்யுமா, அமல் செய்யறது நம்மகிட்ட கிடையாது. சஹாபாக்களை ஒரு ஹதீஸை கேட்டால் மௌத்து வரைக்கும் அமல் செய்வோம். அப்போ இதில் மொத்தம் 3 செய்தி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று தக்பீர், அல்ஹம்துலில்லாஹ், தஹ்மீத், தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த 3ஐயும் சேர்த்து எப்படி சொல்கிறது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துருச்சு, அல்லாஹு அக்பர் வந்துருச்சு, வலில்லாஹில் ஹம்து, தஹ்மீது வந்துருச்சு. இந்த 3ஐயும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்டாங்க. சில ரிவாயத்துகளில் தக்பீர் 2 தடவை வருது. ஆனால் மிகுதமான புகாரி ஹதீஸ் போன்ற ரிவாயத்துகள் எல்லாம் 3 தடவை முதல்ல தக்பீர் சொல்கிறது தான் மேலான.
தெரிஞ்சுங்களா? இந்த தக்பீரை அதிகமாக இந்த 10 நாட்களும் சொல்லிக்கொண்டே இருங்கள். அரஃபாவுடைய அன்று காலையிலே ஃபஜர்லிருந்து 23 வக்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி சொல்லுவோம், அது வாஜிபானது. ஆனால் இந்த எப்போ இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் வந்துருச்சோ அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், இந்த தக்பீரை சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. சொல்லுவோமா எல்லாரும்? மெதுவாக சத்தமாவா? சத்தமாக சொல்லுமா? ஏன்னா எதுவெல்லாம் நம்முடைய குரல் கேட்குதோ அதுவெல்லாம் சாட்சி சொல்லும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். புகாரி இமாம் அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வ இன்னஹுமா கானா யஹ்ருஜானி இல ஸூகி ஐயாமல் அஷர், இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் வந்து விட்டால் 2 பேரும் கையை கோத்துட்டு கிடத்திற்கு போவாங்க. எதுக்காக வேண்டி? சாமான் வாங்குறதுக்கு, பெருநாளைக்கு ஆடு வாங்கினா பிரியாணி வாங்குறதுக்கு மசாலா வாங்கி போய் அரைச்சி வச்சுக்கலாம், மிளகா மல்லி வாங்கி இஞ்சி பூண்டுலாம் அரைச்சிட்டா பிரியாணி அப்படியே அறுத்ததோடு அப்படியே சட்டியில் போட்டு கொட்டி உடனே வேக வச்சு சாப்பிட்றலாம், முன்னாடி தயார் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மாதிரி அவர்கள் கடைத்தெருவுக்கு செல்லுவார்கள். யுகப்பிராணி, 2 பேரும் யாரை பார்த்தாலும் தக்பீர் சொல்லுவார்கள். யுகப்பிருன் நாசு பி தக்பீரிஹிமா, இந்த 2 பேரும் தக்பீர் சொல்றதை பார்த்து மக்கள் எல்லாம் தக்பீர் சொல்லுவார்கள். ஜாகும் தேரானா மை தாரா தாரா ஜாகும் தேரானா, யார் என்ன கேள்வி பண்ணா பண்ணிட்டு போட்டாங்க பற்றி வச்சிருக்கு. அவங்க நோக்கமே ஹக்கு தாங்க, ஹக்கின் பக்கம் தான் அவங்க சிந்தனையே இருந்துச்சு. யாரை பார்த்தாலும் சொல்லுப்பா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ்? வீட்டுக்கு போனால் தக்பீர், வீட்டு வெளியே போனால் தக்பீர், யாரை பார்த்தாலும் தக்பீர் சொல்லுங்க. இது 10 நாட்கள். இது புகாரி ஹதீஸ், இது பெருமானார் சொல்லி கொடுத்தது. இதை விட நமக்கு வேறு என்ன பெருசு இருக்குது? பெருமானார் சொன்ன இது ஹயாத்தாக்கணும், வெக்கப்பட தேவையில்லை. வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எப்போ வரணும்? பெருமானார் சொன்னதை செய்யாமல் தான் வெக்கப்படும். நம்மனா ஒரு முஸ்லீம்னு வெக்கமா இல்லை, நமக்கு வெக்கமா இல்லை. இந்த வெக்கம் எப்போ வரணும்? போய் பெருமானாருடைய சுன்னத்தை செய்யாமல் இருந்தால் வெக்கம். தாடி சிறைச்சா வைக்கப்படணும், தாடி வைக்கப்படவே தேவை. இது ரசூல் சுன்னத்தை, ரசூல். தொப்பி போட்டால் வைக்கப்பட தேவையில்லை. சில பேர் போட்டால் கழட்டி வச்சுக்கலாம், வெளியே போனால். போடாமல் தான் வைக்கப்படும். தலப்பா கட்டினா வைக்கப்படாத, தலப்பா கழட்டுனா வைக்கப்படு. சுன்னத்தை ரசூல். இதெல்லாம் என் ஹபீப், இது என்னுடைய சுன்னத்தை, ரசூலுடைய சுன்னத்துன்னு சொல்லு, தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன சொன்னாங்க? வார்த்தைக்கு வார்த்தை இந்த 10 நாட்கள் அதிகமாக அல்லாஹ்விற்கு தக்பீர் சொல்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் அதை செய்திருக்கிறார்கள். காலையில் எந்திரிச்சோன்னா கிடத்தருக்கு போய் போகிறவங்க தான் தக்பீர். 4 நாள் சுற்றி பாருங்க, பல்லவட்டி முடிச்சும் போகிறோம், தக்பீர் சொல்லுங்கள். ஒரு பேர் தக்பீர் வருதுடா வச்சுக்கோ, நல்ல வேலை சைத்தான் வராண்டான்னு சொல்லாமல் தக்பீர் வருது, அல்ஹம்துலில்லாஹ் வருது, அல்லாஹ் அக்பர் வருதுடா, அல்லாஹ் அக்பர். இது யாருக்கு அல்லாஹ் அக்பர் வருதுடா அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. சொன்ன நல்ல பேர் மஹ்ஷர்லையும் சொல்லுவாங்க, இவர் யாருப்பா? இவர் தாங்க அல்லாஹ் அக்பர். இப்போ அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு பேர் கிடைச்சா பத்தாது. வாயை திறந்தா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ என்ன சொல்லுவாங்க? இது லா இலாஹ இல்லல்லாஹ் வருதுடா, இப்லீஸ் வரான்டா. சில பேர் புரிஞ்சுங்களா? இது என்னது ஜி வளைஞ்சா பேர் வேற மாதிரி வைக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும். தண்ணி லாரி வருதுடான்னு ஒருத்தன் திரும்பி பார்த்து லாரிலாம் காணாமே, அது ரொம்ப அதிகமாக குடிக்கிறவரான், அவர் பேர் தண்ணி வண்டினே வச்சுட்டாங்க. எங்கடா வண்டிலாம் காணாமேன்னு பார்த்தா அவன் தான் வந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி மனுஷனை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ட பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு நாம் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் வருதுடா, அல்லாஹ் அக்பர் வருதுடா, மஹ்ஷர்லையும் சொல்லுவானுங்களே நம்மளையா, மஹ்ஷர்ல எந்திரிச்சு வரும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் வருதுடா, அந்த ஒரு பேருக்கு அதனால் மன்னிச்சலாம தெரியல சொல்லிட்டாங்க. அதனால் வெக்கப்பட வேண்டும் என்றால் எதற்கு வெக்கப்பட வேண்டும்? சுன்னத்தை ரசூலுக்கு மாற்றம் செய்வது வெக்கப்படு. புரிஞ்சுங்களா? பள்ளிவாசல் சபையில் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம், விரல் சூப்பர் வெக்கப்படுறாங்க சில பேர்.
சூப்பாமல் எந்திரிச்சு போகிறான் பாருங்க, அவன் வைக்கப்படணும். இது சூப்புதல் என் பெருமானுடைய சுண்ணத்து. என் சேகனை ஹோட்டலுக்கு போனால் விட மாட்டாங்க, நல்லா விரல வலிச்சு வச்சு சூப்புவாங்க. பக்கத்தில் யாரோ பிராமின் யாரோ பார்த்துட்டு ஆப்துனான் வேணும்னு விடைக்கிறானா சொல்கிறார். அற்பமான செயல் செய்றீங்க, வந்திருக்கிறது இவ்வளோ பெரிய ஹோட்டலு, ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு தட்டை வலித்திக்கிறாரியா. இங்கெல்லாம் பாதி வச்சுட்டு போகிறது தான் எங்களுடைய பெருமை. டீ குடித்தா பாதி வச்சுட்டு போயிடணும், அது இவருடைய கெத்து. சாப்பாட்டில் பாதி வச்சுட்டு போயிடணும். ஏங்கத்தணும் சர்க்கார் அப்படியா? இப்போ பாரு உளுந்தடிச்சு ஓடுறான், ஓடு திருட்டு பையில யார்கிட்ட வர்ற அலைஞ்சுங்களா, உளுந்தடிச்சு ஓடு. அப்போ இதையே நான் பெருமானுடைய சுண்ணத்தை செய்வதற்கு வெக்கப்பட்டு நீங்கள் சமுதாயம் நல்ல காரியங்களாக விட்டோம். தொப்பி போட்டால் இங்கே பல்ல வட்டி கழட்டி பஸ்ல ஏறும் கழட்டி விட்டு வச்சு வெக்கமாக இருக்குங்க. என்ன வெக்கப்படுற? இங்கே வந்து போட்டு வெளியே பஸ்ல ஏறணும் உள்ள வச்சுக்கிற. யார்கிட்ட நடிக்கிற நீ? தாடி வைக்க வெக்கமாக இருக்குன்னு சொல்கிற, யார்கிட்ட நடிக்கிற நீ? அதனால் இதுக்கு வெக்கப்பட்டு தக்பீர் சொல்லுங்க, தெருவுக்கு போய் சொல்லுங்க. எந்த வீட்டுக்கு காலையில் சொந்தக்காரங்க கொடுக்கும்போது தக்பீர் சொல்லுங்க. இந்த 10 நாளைக்கு விசேஷமாக ஃபோன் எடுத்து தக்பீர் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தக்பீர் சொல்லிக்கோமா? இந்த 10 நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய 10 நாள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். பெருமானா ஸய்யினு அயாதக்கும் பித்தக்பீர். உங்களுடைய ஈது பெருநாட்களை தக்பீரை கொண்டு அலங்கரியுங்கள். பள்ளிவாசலில் சீரியல் லைட்டு போட்டு அலங்கரிக்கிறார்கள், வீட்டுக்கு தோரணம் கட்டி அலங்கரிக்கிறார்கள். ஈதுக்கு அலங்காரமே தக்பீர்ட்டாங்க சொல்றாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு குர்ஆன்ல சொல்றான், குர்பானியுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் பயான் செய்றான். வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன். எல்லா சமுதாயத்திற்கும் குர்பானியை நாம் கடமையாக்கி இருக்கிறோம். முன் சென்ற உம்மத்துகளுக்கும், மூசாவுடைய உம்மத்துகள், ஈசா நபியுடைய உம்மத்துகள், எல்லா அன்பியாக்களுடைய உம்மத்துகளுக்கும் குர்பானியை நாம் கடமையாக்கினோம். எங்க இருந்துங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளும் குர்பானி கொடுத்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் குர்பானி கொடுத்தாங்க, அவங்க பிள்ளைகளும் குர்பானி கொடுத்தாங்க. ஹாபீலும் காபீலும் குர்பானி கொடுத்தார்கள். இருவரில் ஒருவருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், ஒருவருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா. இருவரில் ஒருவருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்போ ஹஜ்ரத் சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா உம்மத்தினருக்கும் அல்லாஹ் தஆலா குர்பானியை கடமையாக்கினான். ஷேகனா சொல்லுவாங்க, குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துமே எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் காட்டுதுக்காங்க. 6666 ஆயத்துமே லா இலாஹ இல்லல்லாஹ் தான் காட்டுது. அது மாதிரி எஜமானுடைய பிச்சையில் எந்த சப்ஜெக்ட் நான் எடுத்தாலும் அது எங்கே வந்து நிற்கிது? கலிமாவில் தான் வந்து நிற்கிது. நான் என்ன செய்யறது? குர்ஆனே அப்படி தான் இருக்குது, ஹதீஸே அப்படி தான் இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன். ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் குர்பானியை நாம் கடமையாக ஆக்கினோம். ஏன் கடமையாக்கினோம்? லியதுகுரு இஸ்மல்லாஹி, அல்லாஹ்வுடைய பேரை ஞாபகம் செய்வதற்காக வேண்டி. எதற்கு? அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். இந்த கால்நடைகளை இவர்கள் உண்ணுவதற்காக நான் அல்லவா இவர்களுக்கு கொடுத்தேன், இதை உண்ணுவதற்கு தகுதியாக நான் அல்லவா இதை ஆக்கி வைத்தேன் என்பதை அவர்கள் அறுக்கிற பொழுது சிந்தித்து, அதை உண்ணுகிற பொழுது சிந்தித்து என்ன விளங்க வேண்டும்? ஃபஇலாஹுக்கும் இலாஹ் வாஹித் என்று விளங்க வேண்டும். பஹீமத்துல் அனாமி ஃபஇலாஹுக்கும் இலாஹ் வாஹித். இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகள் இருந்தும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாருமே இல்லை, இல்லை, ஒரே இலாஹ்தான் உங்களுடைய இலாஹ் என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குர்பானியை கடமையாக்கினேன். குர்பானியுமே லா இலாஹ இல்லல்லாஹ் வ இலாஹுக்கும்
இலாஹும் வாஹித் ஃபலஹு அஸ்லிமு வ பஷிரில் முஹ்பிதீன். என்ன இலாஹுக்கும் இலாஹு வாஹித் அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். கால்நடைகளை உங்களுக்கு ரிஸ்காக நான் ஆக்கி வைத்தேனே, இதை நான் தானே உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தேன். தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹு அக்பர். இந்த ஆட்டை அல்லாஹ் நம்ம வசப்படுத்தி கூட ஆட்டை போட்டு அறுக்க முடியுமா? நீ மாட்டை நீ அறுக்க முடியுமா? நீ ஒட்டகத்தை அறுக்க முடியுமா? அது ஒரு ஒட்டு எத்துச்சுன்னு வச்சுக்க, ஒட்டகம் 4 அடுக்கு மாடிட்டு விழுவோம். நீ மாடு 2 கொம்பால ஒரு முட்டு முட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதான வந்து ஒரு கொம்பு மாடோ ஆடோ. இப்போ அதை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி இழுத்துக்கிட்டே போகிறான். பெரிய மாடாக இருக்கு, அது அல்லாஹ் அது மனசில் எப்படி ஒரு இஸ்திஸ்லாம் பணிவை அல்லாஹ் கொடுத்தான். அந்த மாடு முதலாளி இருக்கானே, அவன் பையன் 5 வயசு பையன் 6 வயசு பையன்லாம் கைத்தை பிடிச்சிட்டு பின்னாடியே போகுதுங்க மாடு. எழுதிங்களா? இப்படி முட்டி தூக்குச்சுன்னு வச்சுங்களேன், கொம்பு முதுகு வழியாக போய் வயிற்று வழியாக வரும். எழுதிங்களா? அப்போ இந்த மாட்டை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். இது சாதாரண நேமத்தா? இது அல்லாஹ் கொடுத்த உங்களுக்கு நேமத்தா? இந்த ஆட்டை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தா அல்லாஹ் தஆலா, இந்த ஒட்டகத்தை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. ஃபஇலாஹுக்கும் இலாஹு வாஹித். அந்த ஒரு அல்லாஹ்வைத்தானே நீங்கள் வணங்க வேண்டும், அவனைத்தான் வேறு யார் இந்த மாதிரி செய்ய முடியும்? உங்களுக்கு ஆடு பெருசுக்கு தாங்க இருக்குது, கழுத புலி ஹைனா எவ்வளோ பெருசு இருக்கு, ஆடு பெருசு. அந்த கழுதை புலிக்கு உள்ள கோரை பற்கள் ஆட்டுக்கு அல்லாஹ் அதுக்கு முளைக்க வச்ச கோரை பல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. புலி பார்த்தீங்களா, சிறுத்தை புலி மாட்டை விட சின்னதாக இருக்கு, மாடு பெருசுக்காக இருக்குது சிறுத்தை புலி. இப்போ அந்த சிறுத்தை புலிக்கு வளைய வச்ச கோரை பற்களை ஒவ்வொரு பல்லும் கத்தி மாதிரி இருக்கும், இது பெருசு. அதாவது ஒரு கடி கடிச்சுன்னா இந்தானே வந்துடும் நம்ம கடி. அது கழுத்தை பிடிச்சிச்சுன்னா மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிடும். புலி, வேங்கை புலி, கோடு போட்ட புலி இருக்கு இல்லையா, புள்ளி வச்ச சிறுத்தை புலி. அதே மாதிரி அதுக்கு நெகங்களை எல்லாம் கூறாக வச்சான். இது மாதிரி எல்லாம் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வச்சுருந்தா நீ அதை இரையாக்க மாட்டாய், அது உன்னை இரையாக்கிவிடும். மாடை நீ இரையாக்க முடியாது. வாடாம உடனே தான் காத்துட்டு இருக்கிற, வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், அதுதான் ஒன்னே சாப்பிடும். நீ அறுக்க முடியும் படுக்க போட்டு படுக்க. ஒரு ஆள் ஆட்டை பிடிச்சிட்டு வந்து ஒரு ஆள் கீழே படுக்க போட்டு அறுத்து கசாப்பில் தொங்க விட்டுறாரு. 2 பேர் மாட்டை தள்ளி அறுத்து தொங்க விட்டுறாங்க. ஒரு 200 பேர் சேர்ந்து ஒரு புலியை நீ கட்டி தொங்க விட்டுருக்கியா? நீ இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு புலி உள்ளே வந்துருச்சு, இவ்வளோ பேர் நம்மளாம் எல்லாம் உளுந்தடிச்சு பறக்கும். அந்தாலேயே நிற்கும், 2 பேர் இந்த மேலே தோத்திக்கிட்டு நிற்கும், கம்பத்து மேலே அங்கே நிற்கும், செலுத்தலாம் ஆளாளுக்கு ஒருத்தர் நிற்பாங்க. 200 பேர் சேர்ந்து ஒரு புலியை கட்டுப்படுத்த முடியாது. விளைஞ்சுக்கலாம். அல்லாஹ் தஆலா இந்த ஆட்டை அவனுக்கு வசப்படுத்தி விட்டோம். இப்போ விளைக்கும், இப்போ இலாவுக்கும் இதா வாஹிதுன்னு விளைக்கும். உனக்கு இது ரிசுக்கா அலாமா ரஸகக்கும், அல்லாஹ் அலாமா ரஸகஹும், இவனுக்கு ரிசுக்காக நான் ஆக்கி வைத்தேன், உங்களை அதற்கு ரிசுக்காக நான் ஆக்கவில்லை. நான் நாடி இருந்தால் எப்படி சிங்கம் புலிகளுக்கு ரிசுக்கு கொடுத்தோம், அந்த மாதிரி உங்களை அந்த ஆடு மாடுக்கு ரிசுக்காக ஆக்கியிருக்கலாம். விளைஞ்சுக்கலாம். இப்பொழுது அவைகளை உங்களுக்கு ரிசுக்காக ஆக்கினேனே, இப்ப விளைக்கோ. இலாஹுக்கும் இலாஹு வாஹித். இந்த அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை என்று வேறு இல்லை. ஆட்டை அறுக்கும் போது நீ எதுக்கு ருசுமல்ல அல்லாஹ் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கருணை இருந்தால் எனக்கு இது ரிசுக்கானி ஆக்கிருக்கு. சரிம்மா, விளைஞ்சிக்கலாம். யானை என்னைக்காவது கறி திண்டு பார்த்துருக்கீங்களா? ஆட்டுக்கறி இறக்கப்பட்ட 2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கி யானை திங்குமா? யானை வயிறு எத்தனை பெருசு? பானை வயிறு மாதிரி பெருசு வயிறு யானை வயிறு. ஒரு நாளைக்கு 1000 கிலோ சாப்பிடும். 1000 கிலோங்க இலைத்தலைகள். தென்னை மரத்து ஓலை இருக்கு, அது அப்படியே பிச்சு எடுத்து நாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும். விளைச்சி இப்படி நீ அதுலேருந்து ஒரே ஒரு ஈர்க்குச்சியை பிச்சு கடிச்சு திங்க முடியாது. தென்னை ஓலையிலேருந்து ஒரு ஈர்க்குச்சி பிச்சு நீ சாப்பிடுவீங்களா? யாராச்சும் விளக்க மரத்து குச்சி சாப்பிட முடியுமா? யாராச்சும் அது அப்படியே பிச்சு என்ன டேஸ்ட்டுன்னு தெரியல. மிளகா மல்லி தூவலை, இஞ்சி பூண்டு மசாலா மேலே தலைவலை அதை அப்படியே பிச்சு சாப்பிடும். அப்படி சாப்பிட்டாலும் அந்த யானைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
கரியை உணவாகல பாருங்க. ஏன்னா அப்படி கறியை உணவா சாப்பிட்டுச்சு 2 நாளைக்கு நீ கறி போட்ட வறுபடுத்தி வாயில போட்டு முழுங்க வச்ச செத்து போயிட்டு அந்த வயிற்றுக்கு அல்லாஹ் கெப்பாசிட்டி வைக்கல. அப்ப அல்லாஹ்வுல யானையுடைய வயிற்றுல கரியை செரிக்கக்கூடிய உணவு அல்லாஹ் வைக்கல. புலி இருக்குது, அது பசித்தாலும் புல்ல சாப்பிடாது. விளைஞ்சிடலாம். மான் கிடைக்கல, இன்னைக்கு காய்கறி கடையில் வந்து 2 கத்திரிக்காய் முருங்காயாவது சாப்பிட்டு போயிடுவோம். அப்படி திங்கவே திங்காது, பட்டினி கிடக்குமே ஒழிய அது கறிதான் திங்குமே ஒழிய. ஏன்னா அதுக்கு அப்படி 4 நாளைக்கு நீ கத்திரிக்காய் பச்சடியா உள்ள அனுப்பினே புளி சேர்த்து போயிடு. புளியை கூண்டுல உள்ள வச்சு முருங்காவா கொடுத்தான், அது காய்கறியாக கொடுத்தான், இலைத்தலையாக கொடுத்தான், கீரை பிச்சு போட்டான். ஏன்னா அந்த மாதிரி தென்னை உடச்சி 2 புளி கொடுத்தான் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு. ஏன்னா அவன் புளி செத்து போயிடும், அது வயிற்று கெப்பாசிட்டி. காய்கறியை தின்றால் செத்து போய்விடும். இது இவ்வளோ பெரிய யானை கறி தின்றால் செத்து போய்விடும். 2மே சேர்த்து முழுங்கிட்டோம், நல்லா சரி பண்ண பார்க்குறோம் பாருங்க. இவன் இதையும் விடுறதில்லை, அதையும் எதையுமே விடுறதில்லை, கறியும் விடுறதில்லை, காய்கறியும் விடுறதில்லை, எல்லாம் உனக்கு தான் பிடிச்சி சாப்பிடு. அல்ல நம்ம வேறு எப்படி வச்சா பார்த்தீங்களா? இந்த ஹலக்கலக்கும் உங்களுக்கு தான் படைத்தேன் மாஃபுதல்லி ஜமீஹன் என்பதை தவறாக அர்த்தம் கொண்டு சீனாக்காரங்க எலி பாச்சான்னு விடுறது இருக்கு. எலி கரப்பாம்பூச்சி எதை கண்ணில் கண்டதை ஒரு பாம்பு பல்லி ஒன்று விடுறது இல்லை. விளைஞ்சவை இப்போ நீங்கள் கோழி இறைச்சியில் லாலிபாப் விளைஞ்சிக்கலாம், அவன் பல்லி லாலிபாப் வச்சிருக்கான், குச்சி எடுத்து பல்லி வாயில் சொல்லி அப்படியே சுட்டு வச்சிருக்கான், அப்படியே வாங்கி சாப்பிட்டு போகிறான். குரங்கு எதையுமே விடுறது இல்லை. தப்பாக விளங்கிட்ட உங்களுக்கு தான் எல்லாத்தையும் படைச்சேன் அப்படிங்கிறத மாற்றி விளங்கி எல்லாத்தையும் விடுறான். வயிறு ஒத்துக்குது பாருங்க. அல்லாஹ் ஜி இது அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் இல்லை, நீ சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி உன் வயிறை வைக்கணுமே. இதை நான் தானே வச்சேன். ஃபதுகுரு சுமல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பேரை ஞாபகம் செய். அலாமா ரஸகக்கும் மின் பஹீமத்தில் அன்ஆம், இந்த கால்நடைகளை உங்களுக்கு உணவாக நான் தான் ஆக்கி கொடுத்தேன். ஃபஇலாஹுக்கும் இலாஹு வாஹித், ஆகவே உங்களுடைய இலாஹ் ஒரு அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இலாஹ் இல்லை. அந்த ஒரு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவை தவிர நீ வேறு யாரும் இலாஹ் இல்லை. விளைஞ்சவை இதை அறுக்கும் போது யோசிக்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. விளைஞ்சீங்களா? சரிம்மா, ஆடை அறுக்கிறோம், மாடை அறுக்கிறோம். இந்த மாட்டை உங்களுக்கு இரையாகத்தான் நான் படைத்தேன், இந்த ஆட்டை உங்களுக்கு இரையாகத்தான் படைத்தேன், இறைவனாக படைக்கல. நீ சில பேர் அதை இறையாக்கி அதை இறைவனாக்கிறான். அது உன்னை படைக்கவில்லை. இறைவன் யார்? உன்னை படைத்து உனக்கு இவற்றையெல்லாம் உணவாக ஆக்கி உன்னை வாழ வைக்கிறவன் தான் இறைவன். உன்னை கண்ணியமாக வாழ வைக்கிறவன் தான் இறைவன். நீ யாரை பெற்றெடுத்து அது பிறக்க செய்து வளர்த்து ஆளாக்கி வெளியிருந்து புல்லு கொண்டு போட்டு நெல்லு கொண்டு வந்து போட்டு அதுக்கு வைக்கப்புல்லு கொண்டு வந்து போட்டு வளர்த்து எடுத்து ஆளாக்கி அதை உனக்கு வேலைக்காரனாக வைத்து அதன் மேல் சவாரி செய்து அதை வண்டி கட்டி இழுத்து சென்று அதை 7 உலக பயன்படுத்துகிற அது எப்படி இறைவனாகும்? உனக்கு யார் எஜமானனாக இருக்கிறானோ, உன்னை எவன் வாழச் செய்கிறானோ அவன் தான் இறைவன். இது இறைவன் அல்ல என்று விலகிக்கோ. அறுக்கும்போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், இது எனக்கு இறைவன் அல்ல, அல்லாஹ் தான் அக்பர். அல்லாஹ். இந்த ஆடோ இந்த மாடோ இந்த ஒட்டகமோ நான் இறையாக வைத்துக் கொள்ளத்தான் நான் படைத்திருக்கிறேன் ஒழிய இறைவனாக வைத்துக் கொள்ள அல்லாஹ் படைக்கிறேன் சொல்ல. வைலாஹுக்கும் இலாஹு வாஹித், ஆடு அறுக்கும் போது யோசிச்சுப்பார், வைலாஹுக்கும் இலாஹு வாஹித் என்று யோசிச்சுப்பார். என்ன சொல்றா? இன்னும் வஜஅல்னா லிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லியذكروا اسم الله على ما رزقكم من بهيمة الأنعام. இந்த கால்நடைகளை உங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரிஸ்காக அல்லாஹ் தஆலா கொடுத்தான். கொஞ்ச நாள் நீ அந்த ஆடையும் மாட்டையும் சோறு போட்டு அதற்கு நீங்கள் உணவளித்த உடனே அந்த ஒட்டகம் பேச்சு கேட்கும். ஒட்டகம் ரொம்ப வலிமையானது, யானையில பாதி இருக்கு. அது இழுத்துக்கிட்டு போச்சுன்னா உன்னால தாங்க முடியாது. இந்த ஆடு மாடுலாம் பார்க்குறீங்களேம்மா, மாடு நீங்கள் எல்லாம் இந்த ஊருக்குள்ளே வளர்த்துற மாடை பார்க்குறீங்க. காட்டு எருமை இருக்குது பார்த்தீங்கன்னா, காட்டு எருமை சிங்கத்தையே வேட்டையாடும், சிங்கத்தையே முட்டி தூக்கிடும். ஒரு காட்டு எருமை நீங்கள் 50 பேர் சேர்ந்து பிடிக்க முடியுமா? முடியாது. காளை மாடு
இந்த இதுக்கு வச்சுருக்காங்கல்ல ஜல்லிக்கட்டு காளை மாடு, 500 பேர் நிற்கிறான். அத்தனை பேரையும் முட்டி தள்ளிட்டு போயிருது. அது பிடிக்க முடியாது ஒன்றால். எல்லாரும் 500 பேரையும் முட்டி தள்ளிட்டு போயிருது. அந்தானே யாரும் கிட்ட இருக்க முடியல. கடைசியாக ஒரு 15 வயசு பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்கிறான். குனிஞ்சு போய் அவங்க முன்னாடி நிற்கிது. அவன் கழுத்தில் கைத்தை கட்டி இழுத்துட்டு போகிறான். அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறான் டிவியில். ஜி லட்சுமி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பேரை சொல்லி கூப்பிட்டுனா கிட்ட வருது. தலையை குனிஞ்சிக்குது. கழுத்தில் கைத்தை போட்டு மூக்க நாங்கள் எப்படி இழுத்துட்டு போகிறா வந்துடு. 500 பேரை முட்டி தள்ளி தூக்கி பரிசு வாங்கிடுச்சு. காரு பரிசு. எதுக்கு? மாட்டுக்கு காரு பரிசு. ஒரு நாளும் காரில் போகாது அது. ஆனால் அதுக்கு வக்கீல் தான் பரிசு. அதுக்கு கார் கொடுத்தா சந்தோஷப்படுமா? நீ BMW சொன்னால் சந்தோஷப்படாது. ஒரு கட்டு வக்கீல் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படும். அது ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கார் கொடுக்குறான். வளைஞ்சிங்களா? அதை வாங்கிட்டு இவன் போனால் அந்த பொம்பளை பிள்ளை 15 வயசு பொம்பளை பிள்ளை வந்து கழுத்து துண்டை ஓட்டு போகுது. இப்போ எல்லாம் சொல்கிறான் பார்த்தியா, அவ்வளோ வலிமை இருந்தும் கூட 4 நாள் சோறை போட்டுட்டு தலை குட்டிச்சு பார்த்தியா. நீ மனுஷனா? நீ அது மாட்டுக்கு இருக்கிற அறிவோடு உனக்கு இல்லையடா. அது தன் வலிமை 500 பேரையும் முட்டி தூக்கக்கூடிய வலிமை இருந்தும் கூட அவள் கொஞ்ச நாளுக்கு சோறு போட்டு வளர்த்துனா அந்த 15 வயசு பொம்பளை பிள்ளை எந்த மூளைக்கு ஒரு வெட்டு எத்தனை தலை தனியாக பறக்கும். ஆனாலும் அவளுக்கு முன்னால் தலையை தாழ்த்தி விடுகிறது. அந்த வலிமை மிக்க ஜல்லிக்கட்டு மாடு தலையை தாழ்த்தி கழுத்தில் துணியை போடுறா. கழுத்தில் கைத்தை போட்டா இழுத்த இழுப்புக்கு வருது. யோசிக்கலையா நீ? உனக்கு வாழ்நாள் சோறு போட்டானே அல்ல, அவன் முன்னாடி குனிய மறுக்கிற நீ. இலாவுக்கும் இலாவ் வாஹிதுங்கிறத உணர்வு. இதையெல்லாம் நீ ஆடு மாடு ஒட்டகை அறுக்கும் போது யோசி. என்ன நேசிக்கிற நீ? அந்த வலிமையான மிருகத்தை உனக்கு அல்லாஹ் தஆலா உனக்கு முன்னால் உனக்கு பணியை செய்ய வைத்தானா இல்லையா? அந்த அல்லாஹ் ஜல்ல தஆலா எவ்வளவு கீழே குனிய வச்சா அல்லாஹ் உனக்கு முன்னாடி. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இலாவுக்கும் இலாவ் வாஹித். அந்த ரப்ப நீ அலாமா ரசபக்கும் ரிசுக்கு கொடுத்தானே ரப்பே. அந்த ஆட்டை பார்த்தோன்னே அல்லாஹ் வச்சுன்னு உனக்கு வர வேணாம். அடுத்து பிரியாணி ஆக்கணும், எதுவும் ஆக்கணும். என்ன அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்தா பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மனுஷனை தவிர வேறு எந்த மிருகங்களும் சமைத்து சாப்பிடுவதில்லை. சமைச்சு சாப்பிடுதா? சிங்கம் கறியை சாப்பிடுதுங்களே, மானை பிடிக்க வேண்டியது அப்படியே முழிக்கிற வேண்டியது. மானை பிடிச்சி கடிச்சு தின்றது. முதல்ல இருக்குது இதுவாவது கடிச்சு முழுங்கும். முதல்ல அப்படியே முழுங்கிடும். குட்டி ஆட்டை முழுகும், உள்ள ஆடே உள்ளே போயிடும். மேலும் தோலை கூட உருக்கி கூட தெரியாது. அவக்கும் அப்படி உள்ளே போயிடும். முதலை ஆயத்துக்குள்ள சில பேர் உள்ள ஆடு போச்சுன்னு முதலையை பிடிச்சி கட்டி கையை ஊட்டி இழுக்கிறான். முழு ஆடு வெளியே வந்துடுது. முழு ஆடு உள்ளே போயிடுதுங்க. இப்போ யோசி, என்னைக்கா அந்த டேஸ்ட் அனுபவிச்சிருக்குமா? வாழ்நாளெல்லாம் கறிதான் திங்குகிறது சிங்கம் புலியும். அந்த கறியுடைய டேஸ்ட் தெரியுமா? வாழ்நாளெல்லாம் கறி திங்கிறது முதல்ல. என்னைக்காவது அந்த ஆட்டுடைய டேஸ்ட் தெரியுமா? அதுக்கு எல்லாமே ஒன்று தான். வயிற்றில் போய் நம்பிடணும், அவ்வளோதான். என்னைக்காவது டேஸ்ட் தெரியுமா? ஜி அல்லாஹ் நமக்கு அதை எவ்வளோ இனிமையாக்கி வயிற்றுக்கு உணவாகவும் பசிக்கு அல்லாஹ் தஆலா பசிக்காகவும் வைத்திருக்கிறான், ருசிக்காகவும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதை ருசிச்சு சாப்பிடு. அந்த கறியை எத்தனை வகையாக செய்கிறாங்க அப்படி. ஆட்டுக்கறியை ஒவ்வொரு கடையிலையும் ஒரு மாதிரி செய்கிறாங்க. பீஃப் ஒவ்வொரு கடையிலையும் ஒரு மாதிரி. இந்த கோழி படுற பாடு அல்லாஹ் தஆலா வச்சு காப்பாற்றணும். நண்பர்களே, மெட்ராஸ்லாம் போனால் கொக்கரக்கோன்னு தலைப்பே போட்டிருக்கு. அந்த கடைக்கு பேர் என்ன போட்டிருக்காங்க? கொக்கரக்கோ அப்படின்னு போட்டிருக்கு. அது வாயிருந்தால் கொக்கரக்கோன்னு அதுக்குள்ளே போட்டு அதை போட்டுச்சு. அதில் 100 வகை பட்டியல் போட்டிருக்கான். எது? அது சிக்கன் தந்தூரி, லாலிபாப்பு. லாலிபாப்பு அந்த கோழிக்கு வாயிருந்தால் என்ன கற்று முழு கோழி ஒரு மிஷின் சுற்றிக்கிட்டே இருக்குது உள்ளுக்குள்ள. அப்படி ஒவ்வொரு கத்திக்கிட்டு சுற்றுது. அப்படி முழு கோழி உள்ள சுத்தம். அல்லாஹ் அக்பர். 100 வகையாக செய்கிறான். இவ்வளவு டேஸ்ட்டையும் உங்களுக்கு நான் கொடுத்தேன். இப்போ பாம்பு கோழியை முழுங்குது பாய், ஒரு நாளும் அந்த கோழியின் டேஸ்ட் தெரியாது. 100 வகை டேஸ்ட்டையும் அனுபவிக்கிற பாக்கி தான் அல்லாஹ் நம்ம கொடுத்தோம். வாழ்நாளெல்லாம் மீனை தான் சாப்பிடுது. மீன் பெரிய பெரிய மீன், சின்ன மீன் தான் சாப்பிடுது. ஒரு நாள் அந்த மீன் டேஸ்ட் தெரியுமா? அந்த மீனுடைய பேர் தெரியுமா? நம்ம கொடுவா மீன் தனி டேஸ்ட்டு, கட்லா, இது ரோகு, இது ஜிலேபிங்க, இது வஞ்சர மீன், இது பாறை மீன். ஒன்று வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டே ஒன்று செஞ்சு இதெல்லாம் என்றைக்குமே அனுபவிச்சதே இல்லை இந்த மீன். அலாமா ரசம் உங்களுக்காக தான் கொடுத்தீங்க. ஏன் ஒன்றும் அல்லாஹ் என்னைக்கு கொடுத்தானேன்னு நீ பாரு.
ஒன்று பாருங்க, ஒன்று ஒரு டேஸ்ட் அனுபவிச்சு பாரு. ஆடை இருக்கிற கறி ஒரு டேஸ்டாக இருக்குது, ஈரலை தனியாக போட்டு புரட்டிக்கிறாங்க, அது ஒரு தனி டேஸ்ட்டு. குடலை உடலை அதை போட்டுக்கிட்டு விளைஞ்சிக்கலாம், அதையும் போட்டு கிண்டி அதை ஒரு மாதிரி ஆக்கி அதை பிரட்டி வச்சு, அந்த மூளை உடலை அதை ஃப்ரை பண்ணி வகை வகையாக சாப்பிட்டேனே. அலாமா ரசகம் ரிசுக்கு நான் தான் கொடுத்தேன். இந்த எந்த ரிசக்கையும் எந்த வகையையும் வேறு எந்த மிருகங்களுக்கும் நான் கொடுக்கவே இல்லை. ஒரு மீன் பிறந்ததிலிருந்து மூத்து வரைக்கும் மீனை தான் சாப்பிடுது, ஆனால் ஒரு நாள் கூட கடிச்சு ருசிச்சு தின்றது. நம்மால் கண்ணை மூடிட்டே வாயில் வச்சு என்ன மீன் பாது, இது சங்கரா மீன் நல்லா தெரியுதுங்களே, இது என்ன, இது மத்தி மீன், வாயில் கண்ணை மூட்டே சொல்கிறான். ஏன்னா வாழ்நாள்லாம் உள்ளே போய் அந்த நாக்கு அந்த பல்லு அந்த உதடெல்லாம் பழகிருச்சு. அது இது என்ன, இது வஞ்சரம் சொல்கிறீங்களா, கண்ணை மூடி சொல்ல முடியுங்களா? என்ன என்னைக்கு மற்ற மீனுக்கு ஏதாவது அனுபவம் இருக்குது? அந்த மாதிரி மீன்களுக்கு வாழ்நாள்லாம் மீனை உண்ணக்கூடிய மீன்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஏதோ பைத்து அல்ல சொல்கிறான், இது உங்கள் ரிசுக்காக நான் ஆக்கி கொடுத்தேனே. இது அறுக்கும் போது யோசிக்க வேணாம். என்ன யோசி, உன் கையிலே கத்தி இருக்கிறது, உன் கைக்கு கீழே அது மிருகத்துடைய கழுத்து இருக்கிறது, உன் கல்வில மௌலா வரும். அந்த ஒரு அல்லாஹ் தான் உன்னுடைய குரு என்பதை நீ கற்றுக்கொள். அல்லாஹ் ஜல்ல சொல்றான். ஒரு குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லியذكر اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام وإلهكم إله واحد. இந்த அத்தனை தோற்றங்களில் இருந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருத்தன். அதனால தான் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு சாப்பிடத்தான் உங்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ்வை மறந்து நீ அறுத்தேன்னு சொன்னா அந்த கறியை உண்ணாதேன்னா, ஏன்னா அறுக்கிறதே அல்லாஹ்வின் சிந்தனையை உனக்கு உண்டாகுது. லா இலாஹ இல்லல்லாஹ் கற்றுக் கொடுக்கறதுக்கு, அல்லாஹ் தான் இலா என்று கற்றுக் கொடுக்கறதுக்கு, இந்த அனைத்திலிருந்து உன் தேவையை பூர்த்தி செய்யவே அல்லாஹ் தான் என்று உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் அல்லாஹ் தஆலா வச்சான். சொல்லி ஃபலஹு அஸ்லிமு, ஆகவே ஃபலஹு அஸ்லிமு, எப்போ அல்லாஹ் இலாஹ் விளங்கி விட்டீர்களோ அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் உங்களை அர்ப்பணமாக ஆக்கி விடுங்கள். அஸ்லிமுன்னு அர்த்தம் என்ன? ஃபலஹு அஸ்லிமு, அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் முற்றிலுமாக நீங்கள் பணிந்து விடுங்கள். அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக உங்களை அர்ப்பணமாக்கி விடுங்கள். ஆடு எப்படி உங்களுக்கு அர்ப்பணமாகிறதோ, இந்த ஆடு மாடு ஒட்டகைகளை எப்படி குர்பானி உங்களுக்கு அர்ப்பணமாக வைத்தேனோ, அது எப்படி உங்களுக்கு கட்டுப்பட வைத்தேனோ, அது மாதிரி நீ உன்னை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணமாகி, உன்னை சோறு போட்டு வளர்க்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு முன்னால் நீ அர்ப்பணமாகிவிடு. வபஷிரில் முஹ்பிதீன், முஹ்பிதீன்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். முஹ்பிதீன்னா யாரு? ஹபத அப்படின்னு சொன்னா இதும அண்ணன்னு அர்த்தம், அமைதி பெற்றவன் அப்படின்னு, மன அமைதி பெற்றவன், மனம் துளும்புதல் இல்லாமல், மனசுல ஆவேசம் இல்லாமல், துளும்புதல் இல்லாமல், எப்பவுமே நீரோடை மாறி துள்ளி துள்ளி செல்லாமல் அமைதியாக செல்லும் ஆற்று நீரோடை போல அவன் மனசு அமைதியாக. ஒரு ஆட்டை தன் உயிரே போதுன்னு தெரிஞ்சு எப்படி பணிஞ்சு வருது, மாடை கொண்டு வர்றான், 4 மாடு அறுத்து தொங்கிக்கிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு வருது. அது தூரத்திலிருந்து வந்த மாடு 4 மாடு தொங்குறத பார்த்தவொன்னு ஒரு முட்டி தூக்கி எறிஞ்சிட்டு ஓடலாம் இல்லை, அப்பயும் ஓடாது. சில மாடுகளை பார்த்துருக்கலாம், ஆடுகளை பார்த்துருக்கலாம், கண்ணு தண்ணி வரும் அப்படின்னு நிற்க தான் செய்யும். அப்போ ரிசுக்கு கொடுத்தவனுக்காக வேண்டி தன்னை வளர்த்தவனுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த பண்பை அந்த ஆடுகளுக்கு மாடுகளுக்கு நாம் கொடுத்தோமே, இப்படித்தானே அவைகளை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். இந்த ஆயத்துக்கு பின்னாடி எல்லாம் சொல்லி காட்டுறோம். ஒரு ஆயத்தில் கதாலிக சக்கர்நாஹா லக்கும், இப்படித்தான் அந்த மிருகங்களை உங்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். நீ உன் கெட்டிக்காரத்தனத்தில் பிடிக்கல. ஆடு அடுத்த அனுபவம், ஒரு ஆட்டை அப்படியே தள்ளி இவர் ஒருத்தரவே உரிச்சிருவார். ஒரு ஆடு முட்டைனா தாங்க முடியாது ஒன்னால. இவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம், லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவற்றை உங்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். அதில் சொல்றான் ஒபஷீரில் முஹ்பிதீன். முஹ்பிதீன் யார் தெரியுமா? தன் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டவர்கள், சமநிலைப்படுத்தி கொண்டவர்கள், மனதை அமைதிப்படுத்தி கொண்டவர்கள். அவர்களுக்கு முன்னால் எந்த தேவை வந்தாலும் ஒருத்தன்ட்ட தான் கேட்போம். எப்ப பரேஷான ஒரு மனுஷனுக்கு, ஊர்ல ஒரு டாக்டர் தான் இருக்கிறாங்க, வேற டாக்டரே இல்லை. இடுப்பு வலினாலும் அங்கே தான் போகணும், கை வலினாலும் அங்கே தான், தலை வலினாலும் அங்கே தான் போகணும், கண் வலினாலும் அங்கே தான் போகணும். ஊரில் 250 டாக்டர் இருக்கிறான்.
கண் டாக்டரே 10 பேர் இருக்கணும். இப்போ சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரி, எலும்பு டாக்டரே 10-15 பேர் இருக்கணும். குழந்தைக்கு டாக்டர் ஜங்ஷன்லேயே 10 பேர் இருக்காங்க. அன்னைக்கு என் பிள்ளைக்கு சின்னதாக ஒரு வயிற்று வலி உள்ள அழுதுச்சு. உடனே அல்தாஃப்மானுக்கு ஃபோன் போட்டேன், அவர் 5-6 பேர் சொல்கிறார். அசதாஸுக்கு ஃபோன் போட்டேன், அவர் 5-6 பேர் சொல்கிறார். ஒருத்தர் சொல்லியிருந்தா அவர்கிட்ட போயிருக்கலாம் மன அமைதியோட. இப்போ யார்கிட்ட போகிறது? இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவர்கிட்ட போகலாமா அவர்கிட்ட போகலாமா நினச்சிங்களா? சரி, நெட்டில் வியூ எடுத்து பார்ப்போம், யாராவது சொல்லியிருப்பானு. எடுத்து பார்த்தா இவர் கடவுள், ஹீஸ் ஏ காட் கொடுத்தேன், இவனோட சைத்தான் அந்த பையில போயிட அடுத்தவன் போட்டிருக்கான். அவரே டாக்டரை பற்றி ஒருத்தன் இப்படி கொடுத்து போட்டிருக்கான். அவர்கிட்ட போனால் ரொம்ப நல்ல மனுஷன். ஒருத்தன் 1ஆம் நம்பர் சைத்தானை பார்க்கணும், அங்கே போங்க நீங்கள் இப்லீஸ் அப்படின்னு போட்டிருக்கான் ஒருத்தன். இப்போ எங்கடா போகிறதுன்னு ஒரே குழப்பம். இப்போ இந்த பிரச்சனைக்கு யார்கிட்ட போகிறது? மனம் துள்ளுதல் ஆயிடுச்சா? இப்போ மன அமைதி இல்லாமல் போயிடுச்சா? ஏன் உனக்கு இந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய 10 பேர் இருக்கிறாங்கன்னா யாரை கொண்டு நிறைவேற்றும்? இவர்கிட்ட போனால், இந்த டாக்டர்கிட்ட போனால் காசு வேஸ்ட் ஆயிருமா? திரும்ப வேறு டாக்டர் போகிற மாதிரி ஆயிருமா? இல்லை இந்த டாக்டர் ஒழுங்காக ஊசி போடுவாரா? இவர் படித்தவர் தானா? சும்மா என் போல் டாக்டர் கைதுன்னு சொல்கிறானே அதில் உள்ளவரா இவர்? மனசு எப்போ இலாவுக்கும் இலாவு வாயுதுன்னு ஆயிடுச்சா? உன் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒருவர் என்று ஆகிவிட்டாயோ. பபஷிர், அவர்களுக்கு பஷாரத் சொல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள். முஹ்பிதீன் யாரு? மன அமைதி பெற்றவர்கள். தங்கள் எல்லா தேவைகளுக்கும் ஒருவன் பக்கமே முத்தவஜியார்கள். எந்த தேவை வந்தாலும் மோலா நீதான். எனக்கு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா பரேஷானா இருக்கிறப்ப நீ தான் ஒன்றை ஒப்படைச்சிடுற. எது நல்லதோ என்னை நீயே செய்யும். 10 டாக்டர் இருக்கிறாங்கிறப்ப யார்கிட்ட போனால் நல்லது என்று நீயே காட்டி கொடுத்துரு. அப்போ அந்த குழந்தைக்கு நான் சொன்னப்ப இத்தனை பேர் சொல்கிறாங்க, எனக்கு டாக்டர் நீ தான். நீ நினைத்தால் டாக்டர்கிட்ட போகாமலே சிஃபாவாக்கலாம். அங்கே இருப்ப ஒன்றை ஒப்படைச்சிட்டேன். அப்புறம் 2 பேரும் கூட்டி ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க, ஒரு மருந்து கொடுத்தாங்க. 1 டோஸ் தான், 1 மணி நேரம் உலக நல்லா போச்சு. அவ்வளோதான். அப்போ இது டாக்டருடைய மருந்தில் கமால் இல்லை. இப்போ அந்த மருந்து நல்லா போகல, என்ன செய்யணும்? மறுநாள் காலையில் அந்த டாக்டர் சரியில்லைங்க, வேறு டாக்டர் சொல்லுங்கள், இல்லை அவர்கிட்ட போங்க. அவர் ஒரு நாள் மாத்திரை கொடுக்கணும், சரியாகல 3ஆவது டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் அல்ல அலைய விடலை. ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஷிஃபா வச்சு. ஏன் அல்லா நினச்சா டாக்டர்கிட்ட போகாமலே ஷிஃபா கொடுக்கலாமா? இல்லையா? கொடுக்கலாம். சுன்னத்துல்லா அது அந்த டாக்டர்கிட்ட போய் தான். பாவம் அவர் படிச்சுவிட்டு காலையிலேருந்து சும்மா உட்காந்துருக்க ஐயா ஓட்டுவார் அவர். இந்த மாதிரி 4 பேர் சீதைக்கு வந்தால் தான் அவருடைய பொழப்பு போடும். நீ கொடுக்குற அந்த 200 ரூபா அவரு மட்டுமா சாப்பிட்றாரு? அவருக்கு வெளியே கடை வச்சுருக்கிற இந்த மெடிக்கல்காரரு, அங்கே வேலை செய்கிற 2 பேருங்க, அவங்க கார் டிரைவரு, 10-15 பேருக்கு பிரியுது அந்த கடை. அங்கே டாக்டர்ல வேலை செய்யக்கூடிய நர்ஸு, தொடக்கி கூட்டுற ஆயாம்மா, வெளியில் உட்காந்து டோக்கன் கொடுத்த ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 50 ரூபா. அந்த அம்மா எல்லாருடைய தேவையும் பூர்த்தியாது. யாருமே போகிறோன்னா அத்தனை பேரையும் வெளியே திரட்டு கிளினிக்கை மூடிட்டு போயிடுவாங்க. அப்போ இதெல்லாம் சரௌண்டிங் அல்லா தலா இப்படி சுத்த விட்றான். இந்த காசு இங்கே இருந்து அங்கே போனீங்கன்னா ஜோப்பில் வச்சு வீட்டுலேயே உட்காந்துருப்பேன். இந்த வியாதி வரலாம். ஒன்றிருந்து புடுங்கி பீரோவை திறந்து எடுத்து பேங்க்லேருந்து எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து, அவர்கிட்ட நிற்குமா? அடுத்த நாள் அவர் அங்கேருந்து கொண்டு போய் கொத்தனாட்டை கொடுத்துருவார். அவர் வீடு கட்டிட்டு இருக்கிற கொத்தனாட்டை கொடுத்துருவார். கொத்தனார் வச்சு சந்தோஷம் ஆள முடியுமா? அவர் கைலி வாங்கணும். அவருக்கு கைலி கடைக்காரன் பேர். கைலி கடைக்காரன் சந்தோஷம் திரும்ப அவர் டாக்டர் வருவார். திரும்ப அவருக்கு உடம்பு சரியில்லாம போன. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா இந்த காசை வந்து சுத்த விடுறான். அல்லாஹ் தாலா ஒரு இடத்துல நிற்காம அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா ஆயிரக்கணக்கான கைகள் மாறி மாறி வர விடுவது இது சுன்னத்துல்லா. என்ன சொல்றான்? ஆயிரக்கணா நான் சுத்த விடுறேன். உங்க காசு பணங்களை ஏழைகள்கிட்டையும் வரணும், பணக்காரன்ட்டையும் போகணும், அத்தனை பேர்கள்ட்டையும் வந்துட்டே இருக்கணும். வெறும் பேங்க்ல பூட்டி வச்சு கோடீஸ்வரர்கள் தங்களுக்கு மத்தியில் புழங்கிக் கொள்ளக்கூடியதாக அல்ல. எல்லாருக்கும் கீழே உள்ள டோபியிலிருந்து அந்த டாக்டர் வீட்டில் காலையில் கூட்டக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பெண்ணிலிருந்து அத்தனை பேருக்கும், ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இந்த காசு போக வேண்டும் என்பதற்காக வேண்டி கைலாயக்கூறு தூலத்தில் வயதில் அக்னியாய் பணக்காரர்களுக்கு மட்டுமே அது சொந்தமானதாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இது சுன்னத்துல்லாஹ். எது சொல்ல வர்றோமா? அப்போ ஒரு வியாதி வந்தால் முதல்ல கல்வி எங்கே போகணும்? அல்லாஹ் பக்கம் போகணும், ருஜூ இலல்லாஹ் ஆகணும். ஒரு சின்ன தேவை வந்தால் கல்வி எங்கே போகணும்? ருஜூ இலல்லாஹ் ஆகணும். ஒரு சின்ன பிரச்சனை வந்து இப்படியா அப்படியா ருஜூ இலல்லாஹ் அல்லாஹ் பக்கம் வரப்போ இதில் எது நல்லது என்று நீயே எனக்கு காட்டிக்கணும், எது மேலானது என்று நீயே எனக்கு உண்டாக்கித்த
கற்றுக் கொடுப்பே, உடனே உன் கல்பு ஹக்கின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வரைஞ்சுங்களா, இதா வலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், ஒவ்வொரு உம்மத்துகளுக்கும் நான் இந்த குர்பானியை வைத்திருக்கிறேன். அப்போ குர்பானி கொடுக்கிற பொழுதெல்லாம், அதனுடைய ஒரு இறைச்சியை நீ உண்ணுகிற பொழுதெல்லாம் உன் சிந்தனை அல்லாஹின் பக்கம் கொடு செல்ல வேண்டும். இது எனக்கு ரிஸ்காக நீ ஆக்கி என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி இப்படி ஆக்கி கொடுத்தையே, எல்லா வசதி வாய்ப்புகளையும் செஞ்சு கொடுத்தாயே ரப்பே என்று உன் சிந்தனை அல்லாஹின் பக்கம் செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷான் தெரியப்படுத்துகிறான். ஒபஷிரில் முஹ்பிதீன், மன அமைதி பெற்றவர்களுக்கு, மனதை இத்துமைனான் ஆக்கி கொண்டவர்கள். சபத அப்படின்னு சொன்னால் இத்துமன்னு அர்த்தம். முஹ்பிதீன் யாருங்க? தன் மனதை நிம்மதியாக்கி கொண்டவர்கள். மனசு எப்போ நிம்மதியாகும்? ஒருத்தண்ட கையில் நிம்மதியாகும். நிம்மதியாக உட்காந்துருக்கிற ஒருத்தர் முறைச்சி பார்க்குறான், பயம் வந்துருக்கு. என்ன அவன் முறைச்சி பார்க்குறான், எதுக்குன்னு தெரியலையே, சரி அவன் மேலே பயம் வருது. பயம் எப்போ கல்வியில் வருதோ நிம்மதி போயிடும், மனம் துளும்ப ஆரம்பிச்சு. எப்போ துளும்புதல் இருக்கும், அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. அவனால் நமக்கு எந்த தீமையும் நடக்கவே நடக்காது. நமக்கு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அல்லாஹ் ஒருவன் தான் செய்வான் என்று எப்போ மனசில் நிம்மதி வருதோ, இப்போ கல்வியில் துளும்புதல் இல்லாமல் போயிடும், கல்வி அமைதியாகும். அப்போ கல்வை அமைதிப்படுத்தியவர் என்றால் யார் என்றால் தவஜ்ஜு பஹக், எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ்வின் பக்கமே சிந்தனை செலுத்தியவர்கள். அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் தன்தானே சுயமாக லாபமோ நஷ்டமோ தராது என்று எண்ணக்கூடியவர்கள். ஒவ்வொரு செயல்களிலும் சிருஷ்டிகளுடைய சம்பந்தத்தை தரிப்படுத்தி ஹக்குடைய கூவத்தின் பக்கம் பார்க்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய கூவத்தை கொண்டுதான் இவன் வாழுகிறான். நன்மை செய்தாலும் அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டுதான் செய்வான், தீமை செய்தாலும் அல்லாஹ் நாடாமல் என்று செய்ய முடியாது என்று யாருடைய மனதிலே உறுதி ஏற்பட்டு விட்டதோ அவர்களைத்தான் முஹ்பிதீன் என்று சொல்லுங்கள். மனம் அமைதி பெற்றவர்கள். அந்த மனம் அமைதி பெற்றவர்களுக்கு பஷார் சொல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் குர்பானியுடைய செய்தியை சொல்லுகிற பொழுது அதை சொல்கிறான். ஏன் அதை சொல்கிறான்? குர்பானிக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? தன் உயிரே போனாலும் அமைதியாக அந்த ஆடு வந்து படுத்துருது, அந்த ஒட்டகம் வந்து படுத்துருது ரிசுக்கு போட்டதுக்காண்டி. ஏன் அல்லாஹ்வுக்கு நீ கட்டுப்படக்கூடாதா? என் ரப்புக்கு நான் முற்றிலும் அர்ப்பணமாகி விட்டேன், என் ரப்புக்கு நான் முற்றிலும் என்னை கொடுத்து விட்டேன், அவன் எது செஞ்சாலும் எனக்கு நல்லது தான் செய்வான், என்னை என்ன வேணாலும் செய்து கொள்ளக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்கிறது என்று உன் ரப்பிடத்திலே உன்னை பரம் சாட்டி விட்டு நீ அமைதியாக இருக்கக்கூடாது. குர்பானியை கொடுக்கிற நேரத்தில் ஒரு படிப்பினையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். நீ உன்னை ரப்பின் பக்கம் பரம் சாட்டி விடு, உன் காரியங்கள் அனைத்தையும் அவன் பக்கம் ஒப்படைத்து விடு, உன்னை அவனுக்கு அர்ப்பணமாக்கி விடு. அர்ப்பணமாக்கிட்டு நீ அமைதியாக இரு, அவன் என்ன செய்யறானோ செஞ்சுட்டு போடு, உனக்கு நல்லதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு செய்வான். குல் லை யுஸீபனா, இப்படி சொல், என்னை எதுவும் வந்து சேராது, இல்லாமா கதபல்லாஹு லனா, எனக்கு நல்லது என்று அல்லாஹ் எதை எழுதி வைத்தானோ அந்த ஒன்று தான் எனக்கு வந்து சேரும், வேறு எதுவும் எனக்கு வராது என்று உன்னை அல்லாஹ் இடத்திலே ஒப்படைத்து விடு, சரண்டர் ஆகிவிடு, அல்லாஹின் பக்கம் உன்னை குனிந்து விடு, பணிந்து விடு. அப்பதான் உள்ள அமைதி பெறும். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நான் நடக்கிறேன், அல்லாஹ் ஒன்று நாடுறான், நீ ஒன்று நாடுற, ரெண்டு நாட்டமும் மோதுது, பிரச்சனை வரும், அமைதி போயிடும். வந்து பை இந்த அசாவை என் கையில் இருக்கு, நான் சொன்ன மாதிரி கேட்குது, எந்த சத்தமும் இல்லை. இப்போ இந்த அசாவை நீ ஒரு பக்கம் இழுக்கிறீங்க, நான் ஒரு பக்கம் இழுக்கிறேன், உடஞ்சி போகும், சத்தம் வரும், நினைச்சுக்கலாம், எல்லா பிரச்சனையும் வரும். அப்போ என்ன செய்யணும்? போய் ரெண்டு பக்கம் இழுக்கக்கூடாது, ஒரே பக்கம் தான். அல்லாஹ்வின் நாட்டத்துக்கு நான் அடிபணிந்து விட்டேன். வபஷிரில் முஹ்பிதீன், அப்படி யார் தன்னை அல்லாஹ்வின் பக்கம் ஒப்படைத்து விட்டார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். நண்பர்களே, ஆயத்து இன்னும் நீளமான இன்னும் 4 வசனங்கள் வருது. குர்பானின் சிறப்பை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 4 வசனங்களை சொல்கிறான். வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை நினைவுபடுத்துகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் முற்றிலும் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணமாக்கி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.